எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இங்க பாருங்க, வீடியோ அடிக்க வந்தா செல்ல புடுங்க வராங்க, அடிக்க வராங்க. இங்க பாருங்க, நம்ம டீமை வெளியே தள்ளி விடுறானுங்க. இங்க பாருங்க, பாயிண்ட் கேட்டா அடிக்க வராங்க. பாயிண்ட் பாருங்க, எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க, நம்ம டீமை அடிக்க வராங்க. ராஜஸ்தான்ல இன்டர் யூனிவர்சிட்டி கபடி காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல தமிழகத்துல இருந்து 4 யூனிவர்சிட்டி பங்கேற்றிருக்கிறாங்க. அதுல குறிப்பா எஸ்ஆர்எம் விளையாடும் போது எஸ்ஆர்எம் வந்து ஹரியானா டீமுக்கு எதிராக விளையாண்டுருக்காங்க. அதுல ரொம்ப ஒன் சைடா நடுவர்கள் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதை கேள்வி கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க வந்து நம்ம அந்த மாணவர்களை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த அடிப்படையை வந்து திருப்பியும் கேள்வி கேட்கும்போது நம்ம மாணவர்களை மிரட்டப்பட்டிருக்காங்க. இது குறித்து அலையோசை ரகு அவர் கபடி பயிற்சியாளர் அவரு நமக்கு கொடுத்த தகவல்கள். மேட்ச் வந்து மேடம் ராஜஸ்தானில் நடந்துச்சு, ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சவுத்தில் இருந்து 4 டீம் போச்சு. ஸோ அதில் வந்து நம்ம சென்னையில் இருந்து எஸ்ஆர்எம் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ரெண்டு டீம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா வேல்ஸ் விளையாடும் போதும் அவங்க வந்து ஒன் சைடு தான் பார்த்தாங்க. அதனால தான் ஒரு பாயிண்டில் வேல்ஸ் தோத்துட்டு வெளியே வராங்க. 2 லீக்கும் வெளியில் வந்துட்டாங்க. அடுத்தது எஸ்ஆர்எம் வந்து விளையாடுறாங்க. எஸ்ஆர்எம் யார் கூட விளையாடுறாங்கனாக்கா ஹரியானா கூட விளையாடுறாங்க. ஹரியானா கூட விளையாடும் போது ஃபுல்லாக ஒன் சைடு, நிறைய ஒன் சைடு பார்த்துட்டாங்க. அதை பார்க்கும்போது இவங்க வந்து கேட்குறதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷம் இருக்கும்போது அஃபிஷியல் என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்கிறாங்க. அப்போது எஸ்ஆர்எம் கோச் முனி போயிட்டு அங்கே அஃபிஷியல் கிட்ட கேட்குறாரு, சார் டைம் மாதிரி நாங்களும் டைம் ஆன் பண்ணி தான் ஓடிட்டுருக்கு, நீங்கள் 5 மினிட்ஸ் கொடுத்துட்டீங்களேன். அது ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ப்ராப்ளம் கொண்டு வராங்க, பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு. அடுத்தது நம்ம பசங்க டிஃபென்ஸில் ஒரு பிளேயரை வந்து உள்ள லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணும்போது ஒரு தம்பி வந்து அவர் மேலே வேகமாக விழுறாரு, எஸ்ஆர்எம் சார்ந்த தம்பி. அதனால ஆப்போசிட்ல இருந்த ஹரியானா பசங்க என்ன பண்றாங்க, ஓடி வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அதை வெளியில இருந்து வீடியோ எடுத்தது நம்ம வேல்ஸ் பசங்க தான் இருக்காங்க. அவங்க மொபைல்ல வீடியோ எடுக்கிறாங்க. அங்க இருந்த அவங்க லோக்கல்ல இருந்த ராஜஸ்தானை சார்ந்தவங்க, அந்த கமிட்டியில இருந்தவங்களாம் வந்து வேல்ஸ்ல இருக்க தம்பி அன்னின்னு ஒரு தம்பி, அந்த தம்பியை போட்டு அடிச்சிடுறாங்க. அடிக்கும்போது வேல்ஸ் பசங்க கேட்குறாங்க, சார் ஏன் சார் எல்லாரையும் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மொத்தமாக சேர்ந்து இருக்க மற்ற பிளேயர்ஸ்லாம் போட்டு அடிக்கிறாங்க. நம்ம சென்னையை சார்ந்த இசக்கின்ற தம்பிக்கு அடி, எஸ்ஆர்எம் பிளேயரு. அடுத்தது இவன் சூர்யாக்கு அடி, இன்னும் சில தம்பிங்களுக்கு அடி, சேர்லாம் தூக்கி போட்டு அடித்து அந்த மாதிரி ஒரு காயப்படுத்திட்டாங்க. இதையும் கடந்து ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க ஆலோசனை மீட்டிங் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இவங்க வேல்ஸோடைய கோச்சஸும் கலந்துக்கிறாங்க. புவியரசன், அப்புறம் அவர் முனி, வேல்ஸ் புவியரசன், எஸ்ஆர்எம் முனி கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டல் தோரணையில் பேசியிருக்காங்க. நீங்கள் இந்த பிரச்சனை இதோட விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, சென்னைக்கு திரும்புவீங்க, இல்லைன்னா நீங்கள் அடுத்த 3 வருஷத்துக்கு கூட உங்களை வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி விளையாட விடாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி இவங்களை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் மேடம் அங்கத்திய சூழ்நிலை. இது குறித்து ஒலிம்பியன் பாக்ஸர் தேவராஜன் சாரும் அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு தமிழ்நாடு அரசு கண்டிப்பா தலையிட்டு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு ஒரு என்கொயரி பண்ணி தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நம்ம லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சேனல் சார்பா நம்ம முன்வைக்கிறோம்.